அஸ்ஸலாமு அலைக்கும். பல வருடங்களுக்கு முன் இஸ்ரேலியர்கள் ஒரு மிக வலிமையான எதிரியை எதிர்கொண்டனர், ஜாலூத். எவ்வொருவரும் எதிர்கொள்ள தயங்கும் ஒரு போர் வீரன். பயமும் கவலையும் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தாலூத் அலைஹிஸ்ஸலாமை இஸ்ரேலியர்களின் ராஜாவாக அனுப்பினான். அவர்கள் மீண்டும் நம்பிக்கையும் தைரியத்தையும் மீட்டெடுக்க தாலூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு படையை ஒன்று சேர்த்தார்கள். மிக பெரியது அல்ல, ஆனால் அல்லாஹ்வில் நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளால் நிறைந்தது. போர் தொடங்குவதற்கு முன் அல்லாஹ் அவர்களை ஓடிய நதிக்கரையில் சோதித்தான். அந்த கட்டளை எளிதான ஒன்று: நீர் அதிகமாக குடிக்காதீர். இது ஒழுக்கத்தையும் ஒத்துழைப்பையும் சோதிக்கும் ஒரு தேர்வு. பலர் தோற்றனர். அவர்கள் நதியில் நீர் அதிகமாக குடித்து விட்டதால் அவர்களில் பலர் போர் தொடர முடியவில்லை. பொறுமையும் விசுவாசமும் கொண்ட சிறிய குழுவே நிலைத்திருந்தது. ஜாலூத்தின் பெரிய படையை எதிர்கொள்ள தயாராக இருந்தன. அவர்களுக்குள் ஒரு இளம் மேய்ப்பாளர் இருந்தார், தாவூத் அலைஹிஸ்ஸலாம். உலகிற்கு தெரியாதவர், ஆனாலும் அல்லாஹ்வுக்கு மிகவும் அறியப்பட்டவர். அவர்கள் பயிற்சி பெற்ற போர் வீரர் அல்ல, பெரிய உடல் உடையவர் அல்ல, ஆனால் அவர்களின் இதயம் நம்பிக்கையும் தைரியமும் நிறைந்திருந்தது. படை தயாராகும் போது தாலூத் அலைஹிஸ்ஸலாம் வாக்குறுதி கூறினார்கள்: ஜாலூத்தை வெல்லுபவர் என் மகளை திருமணம் செய்வார். போர் வீரர்கள் ஆர்வமுடன் இருந்தனர். ஆனால் ஜாலூத்தை பார்த்த போது பயம் மீண்டும் அவர்களது இதயத்தில் திரும்பியது. அதே சமயத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மென்மையான கல் ஒன்று கிடைத்தது. அது விதியால் தேர்ந்தெடுக்கப்பட்டது போல் ஒளிந்தது. அவர்கள் அறிந்தார்கள், இது சாதாரண கல் அல்ல, விரைவில் அது சத்திய பாதையில் பயன்படும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் இந்த துஆவை கேட்டார்கள்: யா அல்லாஹ், என்னை வழி நடத்தவும், பலப்படுத்தவும், இந்த ஒளிப்பாளரை வீழ்த்த உதவவும். திடமான நம்பிக்கையுடன் அவர்கள் முன்னேறினார்கள். ஒரு இளம் விசுவாசி ஒரு புயலுக்கு எதிராக. வெற்றி எப்போதும் வலிமை அல்லது எண்ணிக்கையில் அல்ல, ஆனால் அல்லாஹ்வில் முழுமையான நம்பிக்கையின் சக்தியில் உள்ளது என்பதை நிரூபித்தார்கள்.